ஸோ யோ காய்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல் எஃப்ஜி தமிழ் கேமிங். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கேமிங் இன்ட்ரோ தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் லோகோ வச்சு போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ லோகோ வச்சு ஒரு கேமிங் இன்ட்ரோ தான் இதில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்தோன்னா 16.9 ரேட்டியோ. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் பேக்ரவுண்ட் அப்படிலாம் காட்டும். ஸோ பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணி பிளாக் பேக்ரவுண்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, பிளாக் பேக்ரவுண்ட் எடுத்து வச்சுட்டு அது ஒரு 10 செகண்ட் வச்சுக்கோங்க. 10 செகண்ட். ஓகே, 10 செகண்ட் வச்ச அப்புறம் லேயர் கிளிக் பண்ணுங்கள். மீடியாக்குள்ளே போங்க. அதில் வந்து நான் ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த எஃபெக்டை உள்ளே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண அப்புறம் ஸோ அந்த பக்கத்தில் இருக்க அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அது கொடுத்து பெருசாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த இன்ட்ரோ எவ்வளோ இருக்கோ அந்த இன்ட்ரோ வரைக்கும் இந்த பிளாக் பேக்ரவுண்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, வச்சோன்னா ஸோ இப்படி தான் இருக்கும். அந்த ரவுண்ட்னஸ் கிட்டே வாங்க. அந்த ரவுண்ட்னஸ் வருதில்ல, ஸோ அதுக்கிட்ட இங்கே வந்தோன்னா லேயர் கிளிக் பண்ணுங்கள். மீடியாக்குள்ளே போங்க. உங்களோட லோகோ இருக்கும்ல, அந்த லோகோவை உள்ளே ஆட் பண்ணுங்கள். இது மாதிரி ரவுண்டாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா எப்படி இருந்தாலும் சரி உள்ளே ஆட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸில் சின்னதாக வச்சு ஆட் பண்ணுங்கள். ரவுண்டாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஓகே, உள்ளே ஆட் பண்ணுறேன். ஓகே, வச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணோன்னா அந்த நம்மளோட அந்த எஃபெக்ட் இருக்குல்ல, அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே சாரி, அந்த நம்மளோட லோகோவை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து லோகோவில் ஸ்க்ரீன் கொடுங்க. ஓகே, லோகோவில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ரெண்டும் லோகோலேயும் கொடுக்கலாம், இதுலனா எஃபெக்ட்லேயும் கொடுக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். ஓகே, லோகோவில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அப்போ வந்து அனிமேஷன் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணி ஃபேட் அப்படின்னு வச்சுருங்க. அதில் 0.5 அப்படி இல்லை 6 வச்சுருங்க. ஸோ வச்ச அப்புறம் நீங்கள் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட லோகோ இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட லோகோவில் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ வேறு லெவலில் இல்லைனா ஜூம் கொஞ்சம் ஸ்லோ மோடில் கூட பாருங்கள், அழகாக வந்திருக்கும். ஸோ ஏதாச்சும் இதுவாக இருந்துச்சுன்னா மறுபடியும் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணால் இதில் ஒரு எஃபெக்ட் சேர்க்க போகிறோம். ஓகே, நல்லா வந்திருக்கு. இதில் நீங்கள் மறுபடியும் பாருங்கள், ஜூம் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக வச்சு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் லேயர் கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போங்க. அதில் வந்து இந்த ஃபயர் பார்ட்டிக்கல் எஃபெக்ட் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், நிறைய ஃபோட்டோக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்து ஃபுல்லாக வேணாம், ஆஃப்லேயே இருக்கட்டும். ஏன்னா நம்ம இதை மாற்றிலாம் வைக்கலாம். பிளெண்டிங் கொடுங்க. அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ டிக் கொடுத்துருங்க. ஸோ இது எதுக்குன்னா அந்த தீப்பொறி பறக்கும், அதாவது பார்ட்டிகல்ஸ் மூவிங். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை மூவ் பண்ணோம், அதெல்லாம் ஆஃப்லேயே வச்சுக்கலாம். இதை வந்து மூவ் பண்ணி ரொட்டெக்டில் வச்சுக்கலாம். ஸோ எங்கே வேணுமோ அதை வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை பெருசாக வச்சுக்கலாம். ஸோ நான் இங்கே கீழே வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபயர் கேமிங் இன்ட்ரோ வந்திருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது. இதை வந்து இப்போ வந்து இது லாஸ்ட் இதை கட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி சிசர் ஆப்ஷன் கொடுத்து கட் பண்ணிப்போம். ஓகே, கட் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த செட்டிங் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நல்லா தான் வந்திருக்கு. ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் கூட பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் அந்த உங்களோட லோகோ கிளிக் பண்ணுங்கள். அதில் சாவி இருக்குல்ல, அந்த கீயை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் நவுத்துங்க உங்கள் லோகோவை. நவுத்திட்டு அந்த ப்ளஸ் இருக்குல்ல, 0 மாதிரி ப்ளஸ் போட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். உங்களோட லோகோவை மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து உங்களோட லோகோ வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. பெருசாக வச்சு டிக் பண்ணிடுங்க. இப்போ பார்ப்போம். அது போனதுமே டக்குன்னு பெருசாகிடுது. ஸோ இது வேணாம். இப்போ நம்ம மறுபடியும் பண்ணுவோம். அந்த ரொட்டெக்டை கிளிக் பண்ணி அந்த ரொட்டெக்ட் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு மாதிரி ஆகிடும். நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்டு மாதிரி நீங்கள் இன்னொன்று ஆட் பண்ண தேவையில்லை. ஓகே, மறுபடியும் சாவி கிளிக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு அந்த நம்மளோட லோகோவை பெருசாக வச்சுக்கலாம். ஓகே, இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டிக் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, லோகோ போயிடுச்சு. ஓகே, இது கரெக்டாக இருக்குது. ஓகே, இதே நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம். ஓகே, இது சூப்பராக வந்திருக்கு. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம அந்த செட்டிங் மாதிரி பட்டன் இருக்குல்ல, அந்த செட்டிங்கை கொடுங்க. கொடுத்த அப்புறம் வீடியோ அப்படின்னு இருக்குல்ல, அந்த வீடியோ கொடுங்க. அதில் ஃபேடட் ஃபார்வர்ட் அவுட் இருக்குல்ல, எண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கொடுங்க. அதை ஆன் பண்ணி விட்டுட்டு
1.00 அதை வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ ஆன் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் இன்ட்ரோ, கேமிங் இன்ட்ரோ மாதிரியே இருக்குது. ஸோ உங்களுக்கு உங்கள் சேனலில் இதை ஈஸியாக இது பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி ப்ரோ அப்லோட் பண்ணுற வீடியோலாம் அப்லோட் பண்ணுறது மொபைலில்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அன்லி தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. அன்லி தென் பாய்.